யோக நரசிம்மர் பெருமாள் கோயில், லாடனுக்கு கோயில் செல்லும் வழி. லாடன் கோயில் ஆனைமலை 8ஆம் நூற்றாண்டில் முருகனுக்காக அமைக்கப்பட்ட குடைவரை கோயில். சிறிய கருவறை, முருகப்பெருவா தெய்வபாண்டியுடன் அமர்ந்த நிலையில் வடிவமைக்கப்பட்டுள்ளார். கோயிலின் கிழக்கு சுவரில் உள்ள கிபி 8ஆம் நூற்றாண்டை கிபி 8ஆம் நூற்றாண்டை சேர்ந்த வட்டெழுத்துகள் கல்வெட்டு கற்கள் செய்யப்பட்டதை தெரிவிக்கின்றன. அம்மா நன்றிம்மா, வச்சுக்கோங்க, தெரியும் தேவைப்படும். இந்த இடத்துல லாடன் சொல்லப்பட்ட அந்த சிற்பமும் இருக்குது. நம்ம இந்த முருகனுடைய வாகனத்தை ரொம்ப அழகாக இங்கே செதுக்கியிருப்பாங்க. நீங்கள் அலுவலகத்தை கொடுத்துடலாம். அவர் இந்த இடத்துடைய சிறப்பு இங்கே இருக்கிறவங்கனால நம்ம கேட்டுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம மற்ற விஷயங்களை பார்க்கலாம். வணக்கம் சார். ரவிச்சந்திரன் ஐயா சொல்லியிருந்தாங்க. இந்த கோவிலை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் என்ன, இங்கே வர்றவங்களுக்கு நீங்கள் என்ன தகவல் தருவீங்க? இதை பற்றின சிறப்பு என்ன? அந்த காலத்தில் பாண்டிய மன்னர்னு சொல்லுவோம், கிளாஸ் எடுப்பாங்கல்ல, அதான் காலையில் எடுக்கிறீங்க. அதுதான் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்தை ஒன்று சொல்லுங்கள். பாண்டிய மன்னர் 8ஆம் நூற்றாண்டு 1200 வருஷம் ஆச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இது லாடன் உள்ளது முருகன் தெய்வானை, எங்களுக்கு சேவல் மயில், அவ்வளோதான். இங்கிட்ட சிங்க வடிவம் இருக்கும். இந்த சைடு உள்ள சிங்க வடிவம் ஏதோ வட்டெழுத்து இருக்கும். இந்த மாதிரி சிவர் இருக்குல்ல, அப்படியே வட்டெழுத்து இருக்கும். உள்ள சிங்க வடிவம் இருக்கும். பார்த்துக்கலாங்களா? பார்த்து போங்க, அதுதான் வந்திருக்கீங்க. வாங்க வாங்க. லாடன் கல்ல காமிச்சிட்டு கல்ல வெட்டுங்கிறியம்மா. கல்லோட கல்லா இருக்கு, வெட்டினது கூட தெரியல. பூதகணங்கள் இங்கே பாதுகாக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அவங்க 2 பேரும் நமக்கு துவாரபாலகர் மாதிரியும் அந்த ஒரு அமைப்பு கொடுத்துருக்காங்க. முருகர் நீங்கள் தெய்வனை கூட காட்சி தர்ற மாதிரியான ஒரு சிற்பம். இது பாண்டிய சிற்பங்களில் நம்ம ஒரு சிற்பம் காலத்தால் எவ்வளவு பழையது அப்படிங்கிறத பார்க்கும்போது அந்த சிற்பத்தோட உருவ அமைப்பு நல்ல ஒரு நீண்ட நெடிய தோள்களோட, நீளமான கைகளோட, அப்படியே உட்கார்ந்து உருவத்தோட கொடுத்தா பல்லவர்கள் பாணி. இப்போ இது பாண்டியர்கள் பாணி அப்படின்னு சொல்லும்போது எப்படி வருதுன்னா, அந்த முருகருடைய ஆபரணங்களை மெயினாக இது பண்ணுவாங்க. அந்த நூல் போடுறது, அதுக்கப்புறம் அவர் உட்கார்ந்துருக்கிற அமைப்பு, அவங்களுடைய சிகை அலங்காரம். ஒவ்வொரு அரசர்கள் காலகட்டத்தில் இருந்த சிற்ப வடிவங்களுக்கு சிகை அலங்காரம் இருக்குது.
அந்த வகையில் இது வந்து 8ஆம் நூற்றாண்டு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறாங்க. இந்த உருவம் கண், மூக்கு இந்த விஷயங்களெல்லாம் வந்து ரொம்ப கூர்மையாக இல்லை. காலத்தால் பின்னாடி வர்ற சிற்பங்கள் எல்லாம் பார்த்தோன்னா ரொம்ப நேர்த்தியான ஒரு சிற்ப அமைப்போடு இருக்கும். இது வந்து காலத்தால் முந்தியது அப்படிங்கும்போது அந்த நீண்ட நாட்கள் ஆனதுக்கான ஒரு அறிகுறியாக அது எல்லாமே கொஞ்சம் இதாக இருக்கும். இது வந்து மூக்கெல்லாம் சரியாக தெரியல, சிதைக்கப்பட்டதான்னு கேட்டால் இல்லை, நல்லா தான் இருக்குது. இது எதுவும் ஆகலை. அந்த சிற்பத்துடைய இதுவே வந்து அமைப்பு அந்த மாதிரி தான் இருக்குது. இதே பல்லவர்கள்னா நீங்கள் மாமல்லபுரம் போய் பாருங்கள், அந்த ஷோல்டர்லேயே பல்லவர்களுடைய காட்டுவாங்க. அது அப்படி இருக்கும். அந்த தோல், அவங்களுடைய கை, இந்த கை வந்து முழங்கால் வரைக்கும் நீண்ட மாதிரி, நீண்ட நெடிய கைகள் அந்த மாதிரி எல்லாம் காமிச்சிருந்துருப்பாங்க. பூதகணங்கள் இதுல பூணூல் இருக்குன்னு சொல்றீங்களா மேடம்? இதுல பூநூல் கிடையாது சார், அதுக்கு வந்து வேற ஒரு பேர் சொல்லுவாங்க, உப்பரி நூல். ஆனா கடைசி வரைக்கும் அது போட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நீங்க மென்ஷன் அதாவது பண்றீங்களா? முருகருக்கு வந்து அந்த போர் தெய்வம்னு ஒண்ணு இருக்கு இல்லைங்களா, அப்போ போடப்படுற அந்த அதுக்கு சரியான ஒரு பேர் நான் மறந்துட்டேன். டபுள் லைன் இல்ல, அதே சில படிநிலைகள் பரிச்சு வந்ததுனால வாங்கின அந்த ஒரு அதிகாரம். அப்ப டிகிரி கொடுக்குறோம் இல்லையா நம்ம காலேஜ். இது வந்து அங்க மயில் மாதிரி இங்க சேவல் நூல் கிடையாது. உப்பரி நூல். உப்பரி நூல் இல்ல, உப்பரி நூல் தான். பிராமண நூல் வந்து உப்பரி நூல். உப்பரி நூல் இல்லம்மா, இது இது வந்து நான் சொல்றேன், அது எனக்கு டக்குனு வர மாட்டேங்குது. இதுதான் கேட்டேன். நீங்க சொன்னோன்னே இது பிராமண அது நூல். டபுளே தான் இருக்கு, கிராஸ் மாதிரி. கிராஸ் மாதிரி இருக்கு. இடுப்புல இருந்து இடுப்புல பாத்தீங்கன்னா ஒரு கச்சை தெரியுதுங்களா, இடுப்புல வந்து ஒரு பெல்ட் மாதிரி தான். அதோட அது ரெண்டு சைடுமே வரும். எந்த ஒரு அடையாளமும் இல்லாம இந்த மாதிரி கிராஸ்ல இருந்தா ஒரு முருகன் வச்சுக்கணும். இங்க பாருங்க, இது இது இப்படி வந்து இடுப்போட ஒட்டி இருக்கும். இவங்க காதுல போட்டிருக்கிறது இவங்களுடைய ஆபரணங்கள், மார்பு கச்சை போட்டிருக்கிறாங்க, இடுப்பு வந்து 6 பேக்ல வச்சிருக்காங்க. இதை செலுத்துறதுக்காக இல்ல, அந்த காலத்து பெண்களுடைய வாதம் வந்து காட்டுறாங்க. அவங்க வந்து எப்படி ஒரு தோரணமா ஒய்யாரமா இப்படி உட்கார்ந்து இருக்கிறாங்க, எவ்வளவு ஒய்யாரமா கணவர் பக்கம் தலையை சாய்ச்சு எந்த அளவுக்கு ஒரு இணக்கமா உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஒரு கலை சிற்பத்திலேயே ஒரு இறைவனா இல்லாம ஒரு மக்களுடைய வாழ்வியல கூட இது காட்டுற மாதிரி இருக்கும். அப்போ இருக்கிற இணையர் வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தது, சரிசமமா பழகி இருக்காங்க கணவன் மனைவியும். ஆமா, இவங்க தெய்வானைன்னு எப்படி சொல்றீங்க? முருகருக்கு வந்து வள்ளி தெய்வானை, 2 மனைவி. இல்லை, இவங்க வள்ளியா தெய்வானைன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? இடது பக்கம் முக்கவாசி தெய்வானை தான், வலது பக்கம் தான் வள்ளி. அது போக வள்ளிக்குன்னு சில அதுதான் கேட்குறேன். இவங்க வந்து தெய்வானை தான். இந்த நகை போட்டிருக்கிறது, இந்த இது எல்லாமே வந்து தெய்வானைக்குரிய சிற்பத்திற்குரிய அலங்காரங்கள் தான். இதே வள்ளிக்குரியது அப்படின்னா அவங்க சார்ந்த பூதகணங்கள் தமிழில் கிடையாது. உள்ள கை காமிச்சிருப்பாங்க, உள்ள இருக்காரு பத்தியா, அவருதான் பிரம்மாண்டம் அப்படின்னு சொல்றது வந்து அந்த லாடன் கையில தாமரை வச்சிருக்கிறாரு. ஐயா ஒரு யாரு மன்னர்.